வனத்துல மேய்ஞ்சாலும் இனத்துல சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். ஈஸியா சொல்லிடுவாங்க. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எல்லாரும் சமந்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு நடந்தா மட்டும்தான் தெரியும். கவின்குமார இழந்த அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் தான் பையன் செஞ்ச அந்த ஒரு தவறுனால இன்னைக்கு நம்ம பையனை இழந்துட்டுமே அப்படின்னு. அரசாங்கமே என்ன பண்ணுது? காதல் கலப்பு திருமணம் பண்ணுங்க, கலப்பு திருமணத்தை நாங்க ஊக்குவிக்கிறோம் சொல்லி பணம் தரோங்கிறாங்க. கவின்குமார இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு உண்மையிலே ஆழ்ந்த இரங்கல் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காரு. சாகக்கூடிய வயசு கிடையாது. அவருக்கு எதிர்காலம் நல்லா இருந்திருக்கணும். தேவையில்லாத ஒரு பெண் சகவாசத்தினால இன்னைக்கு தன்னோட உயிரை பறி கொடுத்துட்டாரு. சுர்ஜித்து தன்னோட ஜாதி பெருமையோட இதுல இந்த கொடூர படுகொலையை நிகழ்த்தினதுனால தன்னோட குடும்பம் கௌரவமா வாழணும், நம்ம சமூகமும் சரி, நம்ம உறவுக்காரங்களும் சரி, நம்ம குடும்பத்து பெண்ணு வேற ஒரு சமூகத்து பையனை ஒரு காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் முடிச்சிட்டா அல்லது திருமணத்தை முடிச்சு வச்சாலும் அது ஒரு கேலி கூத்தாயிருங்கிற ஒரு எண்ணத்துல இந்த கொடூர படுகொலையை பண்ணிட்டாரு. அவருக்கு நீதிமன்றம் கண்டிப்பா, ஏன்னா அந்த படுகொலைக்கு ஆதாரங்கள் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக நீதிமன்றம் கடுமையான தண்டனையைத்தான் வழங்குவாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப சுர்ஜித்தோட குடும்பமும் சின்னாபின்னமாயி போச்சு. கவின்குமாரோட குடும்பமும் கவின்குமார இழந்து உண்மையிலேயே சின்னாபின்னமாகி கிடக்கு. காரணம், ஒரு பெண், அதுவும் காதலுங்கிற அந்த மாய வலையில இன்னைக்கு உயிர் போய் அந்த உயிரை கொன்னெடுத்த அந்த கொலையாளியும் இன்னைக்கு சிறையில வாழ்நாள் முழுவதும் இனிமே கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது போன்ற கலப்பு திருமணங்கள் அல்லது இது போன்ற காதல்ங்கிற பெயர்ல உள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் படிச்சிருக்காங்க, எல்லாரும் படிச்சிருக்காங்க. விழிப்புணர்வு தேவை. விழிப்புணர்வு படிக்கக்கூடிய இளைய பிள்ளைங்க கிட்ட இருந்தே, சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லணும். நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அக்கம் பக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், கொடூரமான விஷயங்கள்லாம் என்னென்னலாம் எந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, எதனால நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லணும். ஏன்னா படிச்சிருக்கக்கூடிய இவங்களே இது போன்ற ஒரு கொடூர படுகொலைய செய்ய தோணுது அப்படின்னா ஜாதி தான். திரும்ப 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 எல்லாரும் சொல்லக்கூடியது, வனத்துல மேய்ஞ்சாலும் இனத்துல சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். ஈஸியா சொல்லிடுவாங்க. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எல்லாரும் சமந்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சொல்லக்கூடிய அவங்க குடும்பத்துல இந்த மாதிரி அவங்க வீட்டு பெண்ணுக்கோ அல்லது அவங்க வீட்டு பையனுக்கோ இது போன்ற ஒரு கொடூர படுகொலை நடந்தாலோ அல்லது அவங்க வீட்டு பெண் அந்த மாதிரி ஒரு அடுத்த ஜாதி பையனை காதலுங்கிற வேலையில போய் விழுந்தாலோ எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு நடந்தா மட்டும்தான் தெரியும். விதண்டவாதத்துக்கு என்ன வேணாலும் பேசிடலாம், கருத்து சொல்லிடலாம். அந்த குடும்பத்தில் அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் அதோட வழி தெரியும். இன்னைக்கு கவின்குமார இழந்த அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் தான் பையன் செஞ்ச அந்த ஒரு தவறுனால இன்னைக்கு நம்ம பையனை இழந்துட்டுமே அப்படின்னு. அதே போல தன்னோட பிள்ளைய சுபாஷினிய நம்ம வளர்க்க தெரியாம வளர்த்துட்டோமே அப்படிங்கிற எண்ணத்தினால இன்னைக்கு சுபாஷினியோட குடும்பம் சின்னாபின்னமா சீரழிஞ்சி சுர்ஜித்து வாழ்நாள் முழுவதும் நம்ம சிறையில தான் கிடக்கணும். அப்ப இதெல்லாம் புரிந்து அரசு ஒரு விழிப்புணர்வுகள்லாம் பள்ளிகள்ல இருந்தே கொண்டு வரணும். இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற காதல் கலப்பு திருமணங்கள் எல்லாம் அரசாங்கமே என்ன பண்ணுது?
காதல் கலப்பு திருமணம் பண்ணுங்க, கலப்பு திருமணத்தை நாங்க ஊக்குவிக்கிறோம்னு சொல்லி பணம் தரோங்கிறாங்க. அப்ப அரசாங்கம் ஊக்குவிக்கக்கூடிய இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இது ஒரு ஜாதிய ரீதியா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏத்துக்க மனசு இருக்க மாட்டேங்குது. அந்த தாய் தாப்பன் நம்ம வளர்த்திருக்கிற பொண்ணோ பையனோ கொண்டு போயிட்டு சேரக்கூடிய இடத்துல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அது ஜாதிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள வரும்போது, அதுவும் குறிப்பா தென் தமிழகத்தில் சொல்லவே வேண்டாம், முரட்டு கௌரவம் பார்க்கக்கூடிய எல்லா ஜாதியிலுமே பார்க்கத்தான் செய்வாங்க. இன்னைக்கு கவின்குமார் வெட்டி கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த படுகொலையை நான் நியாயப்படுத்தல. அதே இடத்துல கவின்குமார் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணை ஒரு மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞன் காதலுங்கிற பேர்ல ஏமாற்ற முற்படும் போது அத அந்த குடும்பத்து சார்பா திரும்ப 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 வேண்டாம், எங்க வீட்டு பிள்ளைய விட்டுருன்னு சொல்லி கேட்கல அப்படின்னா எந்த சூழ்நிலையெல்லாம் எடுத்திருப்பாங்கிறதெல்லாம் நாம ரெண்டு தரப்பு பக்கத்திலையுமே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இருந்தாலும் இது போன்ற ஒரு கொடூர படுகொலையை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தென் தமிழகத்தில் ஜாதிய கலவரங்கள் வராமல் தடுக்கும் வகையில் அரசு விழிப்புணர்வுகளை தொடர்ந்து கொண்டு வரணும். இது போன்ற ஜாதிய படுகொலைகள் தடுக்கப்படணுங்கிறது தான் எல்லாரோட நோக்கமும் எண்ணங்களும். அனைவரும் குடும்பத்தில் பெற்ற பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தோட வளர்த்தாலே இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காம தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் என்னோட கருத்தா நான் கூற கடமைப்படுறேங்க.